உங்கள் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கா? நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக வாங்குவீங்க. நிறைய பேர் நான் மாதிரியான வார்த்தைகளுடைய காலை எழுதுகிற அவசரத்தில் கீழே ஷார்ப்பாக விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் இந்த வீடியோவில் எழுதுகிற மாதிரி எழுதி பாருங்கள், உங்கள் எழுத்து தனியாக தெரியும். ரெண்டாவது, மேலே சுழிச்சு விடுற எழுத்துக்கள். இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு நம்ம சுழியை முழுசாகவே போட மாட்டோம். அதை அழகாக சுழிச்சு விட்டு முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்ததாக, கொம்பு விட்டு எழுதுகிற எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. போகிற போக்கில் அப்படியே நம்ம அடித்து விட்டுடுறோம். கொம்புள்ள எழுத்துக்கள் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பொறுமையாக எழுதினாலும் அந்த கொம்புகளை அழகாக சுழிச்சு விட்டு எழுதி பாருங்கள். சில அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்சிவ் ரைட்டிங் தமிழில் ட்ரை பண்ணுவாங்க. தமிழில் கர்சிவ் ரைட்டிங்னு ஒன்று இல்லவே இல்லை. 2 வார்த்தைகளை அப்படிலாம் சேர்த்துலாம் எழுதக்கூடாது. ப்ரோ, நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நாளைக்கு தான் ப்ரோ நான் எக்ஸாம் எழுதி முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. பட் என்ன பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த விஷயமா இருந்தாலும் வரும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு நாள் இம்ப்ரூவ் ஆகும்.